ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இடியாப்பம் அண்ட் வெள்ளைக்குருமா அதுதான் பார்க்க போகிறோம். இடியாப்போட டிஃப்ரெண்ட்டானது ஸ்டஃப்டு இடியாப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை மாவு எடுத்து வச்சுருக்கோம், இடியாப்ப மாவு, தேங்காய் எடுத்துருக்கோம். வெள்ளைக்குருமாவுக்கு உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தேவைக்கேற்ற சால்ட் எடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இடியாப்ப மாவு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருக்கோம். ஹாட் வாட்டர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் இதோட கூட எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பம் தட்டில் புழிஞ்சிக்கலாம். இட்லி தட்டில் நீங்கள் ஸ்டீமர் இருந்தாலும் சரி, ஸ்டீமர்லேயும் புழிஞ்சிக்கலாம், இல்லை இட்லி தட்டிலையும் இப்படி புழிஞ்சிக்கலாம். இப்போது இடியாப்பம் ஒரு இது புழிஞ்சிட்டு இதுக்கு மேலே தேங்காயும் வெல்லமும் பூரணம் பண்ணி இது மேலே இப்படி கைட்டு இப்படி இது பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம இடியாப்பம் புழிஞ்சிக்கணும். இதே போல் ஒவ்வொரு தட்டாக நம்ம புழிஞ்சிட்டு ஆவியில் வச்சு எடுத்து சாப்பிட்டா ஸ்டஃப்டு இடியாப்பம் ரெடி. நம்ம எல்லா தட்டிலையும் இடியாப்பம் புழிஞ்சாச்சு. இப்போ இடியாப்பம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு, இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டாச்சு. உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். கேரட்டும் உருளைக்கிழங்கு தான் வேகணும். இப்போ குருமாவுக்கு அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், மூணு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃப்டு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் வந்து காய்கறி வேக வச்சதில்ல, கேரட்டும் உருளைக்கிழங்கும், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீம் ரிலீஸ் ஆனவுடனே குருமாவும் பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். கேரட், உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் அரைச்ச விழுதை இதில் சேர்த்தாச்சு. ஒரு 3 to 5 minutes இது கொதிச்சா போதும். தேங்காய் சேர்த்துறதுனால ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டோம்ல, அது நல்லா நுரைச்சி பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ வெள்ளை குருமா ரெடி. இப்போ நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா ரெடி. நீங்களும் இந்த இடியாப்பமும் வெள்ளை குருமாவும் செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃப்டு இடியாப்பமும் வெள்ளை குருமாவும் பாருங்கள், நல்லா உள்ள ஸ்டஃபிங் தெரியுதுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் மேலே தேங்காய் பூ ஜீனி போட்டு தான் சாப்பிடுவோம், தேங்காய் பால் பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.